இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். நம்ம பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். உடல் உறுதி, உள்ள உறுதி, ஒழுக்கம், வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டையும் கற்று அதை கடைபிடிப்பவர்களாக நீங்க எல்லோரும் செயல்படணும். இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால பெற்றது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தினால்தான் இந்திய நாடு விடுதலை பெற்றது. அந்த ஒற்றுமை உணர நாம் எப்பவும் விட்டுவிடக் கூடாது. இங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்திருக்கிறீங்க. மானுட தத்துவத்தால நம்ம எல்லோரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும். கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும், ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்கன நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றால உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு செல்லணும்னு கேட்டுக்கிறேன்.